அடுக்கடுக்கான கேள்விகள் சிக்கிய அல்லு அர்ஜுன். நமக்கெல்லாம் தெரியும், புஷ்பா படத்தினுடைய சிறப்பு காட்சி நடந்தபோது நடந்த அசம்பாவிதம், அதன் பிறகு நடந்த அரசியல் ரீதியாக நடந்த விஷயங்கள், கல்லெறிதல் வரை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நிகழ்வு என்ன அப்படின்னா, டிசம்பர் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் புஷ்பா படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ, ஒரு நாள் முந்தைய ஷோ, ஈவினிங் ஷோக்கு தியேட்டரில் நெரிசல் ஏற்பட்டது. அதற்கு காரணம், இந்த படத்தில் சிறப்பு விருந்தினராக அந்த படத்தில் நடித்திருந்த அல்லு அர்ஜுன் வந்தது. அது அவர் சொல்லாமல் வந்து விட்டார், அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, அதை மீறி வந்தார், ரசிகர்களிடம் கை காட்டினார், அதற்கு பிறகும் அவர் படம் பார்த்தார், செல்ல மறுத்தார் அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆந்திராவில் சினிமா மற்றும் அரசியல்வாதிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த நெரிசலில் ரேவதி என்ற ரசிகை மரணமடைந்தார். ஸ்ரீதேஜ் அப்படின்ற அவருடைய மகன் மூளை சாவு அடைந்தார். இந்த நிகழ்வு ஒரு புறம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு கைது செய்யப்பட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் சிறையிலிருந்து இடைக்கால ஜாமீனை பெற்று வெளியே வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தெலுங்கானா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசியது அல்லு அர்ஜுனுக்கு எதிரான அனலை கிளப்பியது. அவர் வீட்டு மேலே கல்லை வீசி தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த விவகாரம் சென்றது. இந்த சூழலில் தான் சிக்கடஹள்ளி காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக 3 மணி நேரம் இன்னைக்கு விசாரணை நடந்திருக்கு. 11 மணிலிருந்து 2 மணி வரை அடுக்கடுக்கான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா, முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமா 24 வருஷமா நான் வச்சிருந்த நல்ல பேரை ஒரு நாளில் கெடுத்துட்டீங்க அப்படின்னு அவருடைய பதில். அதுக்கப்புறமா அவர் சார்பாக யாரும் என்கிட்ட தியேட்டருக்குள்ளே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லப்பட்ட செய்திகள், அதுக்கப்புறம் வெளிவந்த காணொலி, கட்டாயப்படுத்தி போலீஸார் அவரை அழைத்து செல்வது, அப்போதும் அவர் ரசிகர்களை பார்த்து கையசைப்பது, வெளியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, இப்படி ஒரு மனநிலையில் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற எதிர்கேள்விகளை அவருக்கு எதிராக ஏற்படுத்தியது. வழக்கை தீவிரப்படுத்தி அவரிடம் முறையான விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகளில் கைது செய்து விசாரிப்பது அப்படின்றது ஒரு முறை. இதற்கிடையில் தான் அவர் வந்து சிறைக்கு சென்று அதற்கிடையில் இடைக்கால ஜாமீன் பெற்றிருப்பதால் இந்த 3 மணி விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. என்ன கேள்விகள்? 20 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அவருடைய பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி, ஆனால் நீங்கள் வருவதற்கு போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் மற்றும் அவருடன் இருந்த வழக்கறிஞர், அவருடைய அப்பா உள்ளிட்டவங்களாம் இதில் இருந்திருக்காங்க. ஸோ அவர்களுடைய பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காவல்துறையினர் குறித்து கொண்டார்கள். ஸோ அப்போ இந்த விழாவுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருவதற்கு அனுமதி மறுத்திருப்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். போலீஸ் அனுமதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் வர்றது, ஸ்பெஷல் ஷோ பார்க்கறது, ரசிகர்களை சந்திக்கிறது அப்படின்ற இந்த திட்டத்திற்கு யார் ஒப்புதல் கொடுத்தது அப்படின்னு காவல்துறை அடுத்த கிடுக்கிப்பிடி கேள்வியை போடுது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதன் பிறகு வைத்த கேள்வி, கூட்ட நெரிசல் பற்றி போலீசார் தகவல் தெரிவித்தனரா? போலீசார் தகவல் சொன்னாங்க, நான் ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு தான் போவேன்னு அல்லு அர்ஜுன் சொன்னார். அதற்கிடையில் அவரை கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் வெளியேற்றினாங்க அப்படின்றதான் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொன்ன தகவல். ஆனால் உண்மையிலே போலீசார் வந்து தகவல் சொன்னாங்களா அப்படின்ற கேள்வியை காவல்துறையினர் முறையான விசாரணைக்காக கேட்குறாங்க. அப்புறம் பெண்ணினுடைய மரணம் உங்களுக்கு எப்போது தெரியும்? அந்த பெண் இறந்து விட்டான்றது தியேட்டருக்கு உள்ள இருக்கப்போ தெரியுமா, வெளியில் வந்தது தெரியுமா, அடுத்த நாள், ஏன்னா அடுத்த நாள் தான் எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு, அப்போ தெரியுமா அப்படின்றதையும் அவர்கள் கேட்டு குறித்து கொண்டார்கள். அடுத்து, உங்களுடன் எத்தனை பவுன்சர்கள் வந்தனர்? ரசிகர்களை தாக்கிய பவுன்சர்கள் விவரம் என்ன? அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும் ரசிகர்கள் இவரை பார்த்து கையசைத்து அதன் பிறகு அருகே வந்தது, பவுன்சர்கள் தள்ளிவிட்டது, இதனால தான் அந்த நெரிசல் ஏற்பட்டதா அப்படின்ற நோக்கத்திலையும் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை என்ன? அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, அதை மீறி நீங்கள் வந்திருக்கீங்க, காவல்துறையினர் உங்களிடம் இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க, அதை மீறி நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, வெளியில் போகிறப்பையும் கை காமிச்சிருக்கீங்க, உங்கள் பவுன்சர்கள் அவர்களை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு இத்தனை குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார்கள் அல்லு அர்ஜுன். புஷ்பாவின் பதில் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதற்கிடையில் இவருடைய இடைக்கால ஜாமீனை ரத்து செய்வதற்கான நகர்வுகள் தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு தெலுங்கானா போலீசார் செல்ல இருப்பதாக. ஏன்னா, ஜாமீன் நிபந்தனைகள் ஒன்று இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு, என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவர் வெளியில பேசுறாரு. சோ இது ஜாமீன் நிபந்தனையை மீறியது இல்லையா, அதனால அவருடைய ஜாமீனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு முறையிட இருப்பதாகவும் தகவல். இவர் என்ன இந்த வழக்கில் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த நகர்வுகள் இடம்பெறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.